பெரியகுளம் அருகே சின்னூர் காலனி மலை கிராமத்தில் ஆய்வுக்காக சென்ற வட்டாட்சியர் மற்றும் புதிய தலைமுறை செய்திக்குழுவினர் சிக்கிக் கொண்ட நிலையில் தற்போது காட்டாற்று வெள்ளம் குறைந்திருப்பதால் அனைவரும் பாதுகாப்பாக மலை அடிவாரத்தை அடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிரசன்னா, இது குறித்த செய்தியை நாம் பதிவு செய்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் நேரடியாக அங்கு கள ஆய்வு செய்ய நம்முடைய குழுவினரோடு அங்கு சென்றிருக்கிறீர்கள். அவருடைய அந்த கள ஆய்வு இதனை விட அனுபவபூர்வமாக இருந்திருக்க முடியாது. ஏன்னா குழுவினரே அங்கே சிக்கிக் கொண்டிருந்திருக்கிறீர்கள். நீங்க காட்டாற்று வெள்ளத்தினால இப்போ வெள்ளம் குறைந்து நீங்க எல்லாரும் பாதுகாப்பாக வெளியில வந்தது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அந்த கிராம மக்களினுடைய சோகம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வட்டாட்சியர் என்ன உறுதி அளித்திருக்கிறார்? உங்களுடைய கள ஆய்வு எப்படி இருந்தது? திலகவதி, புதிய தலைமுறை செய்தியுடைய எதிரொலியாக தமிழக அரசின் அறிவுறுத்தலின் பிரகாரம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தற்பொழுது கொடைக்கானல் பகுதியுடைய வட்டாட்சியர் கார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் அடர்ந்த வடப்பகுதிக்குள் அவர் வந்துட்டு 2 ஆற்றை கடந்து தற்போது அந்த பகுதிக்கு சென்று அங்கே முழுமையாக கலாய்வு மேற்கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமாக பேசுவதற்கு அந்த வட்டாட்சியர் ஆற்று கேட்கலாம். சார், இப்போ அந்த பகுதி மக்கள், அந்த ஆதிவாசி காலனியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கைகள் எப்படி என்ன சார் இருக்கு? அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்லாறு, குப்பாம்பாறை இந்த 2 இடத்துலையுமே கொடைக்கானல் ஏரியாவில் நமக்கு பிள்ளராக்கு அந்த தொப்பி தூக்கி பாறை அந்த பக்கம் மழை ஜாஸ்தியாக வர்றப்ப 2 பக்கமே தண்ணி ஜாஸ்தி வந்துடுது. அப்போ அந்த மாதிரி டயத்தில் ஒரு எமர்ஜென்சிக்காண்டி மேலே இருக்கிற மக்கள் கீழே வர முடியலை. அதனால அவங்க இரும்பு பாலம் அமைக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சார், இப்போ மாவட்ட நிர்வாகம் சார்பாக அந்த மக்களுடைய அடிப்படை கோரிக்கையை நம்ம முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி உத்தரவு கொடுக்குறோம் சார்? அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனே நேற்றே மாவட்ட நிர்வாகத்துக்கு இப்படி பொதுமக்கள் பயன்பாட்டுக்குன்னு சொல்லி அந்த கல்லாறு, குப்பாம்பாறை 2 இடத்துலையுமே கம்பி வேலி அமைக்கணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு எழுதி அனுப்பிச்சோம். அவங்க உடனே அரசாங்கத்துக்கு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. ஷெட்யூல் டைப்ஸ் ஃபண்டில் இதை டைவர்ட் பண்ணலாம்னு சொல்லி கூடி சீக்கிரம் ஒரு 1 or 2 வீக்ஸில் அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? அவங்களுடைய உடல் நிலைமை எப்படி சார் இருக்கு? ஆக்சுவலாக இறந்து போன அவங்க மாரியம்மாங்கிறவங்க கடந்த 1.5 வருஷமா உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் கணேசனுங்கிறவர் டியூ டு டிபினால இறந்து போயிட்டாரு. இறந்து போன தொடர்ந்து அவங்களுக்கு உடம்பு வலி, உடம்பு வீக்கம், கைகால் வீக்கம், அப்புறம் ஆஸ்துமா தொந்தரவு இருந்திருக்கு. ஒரு 1 வீக் பிஃபோர் அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. பட் கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் நிறைய மழை பெஞ்சதுனால இந்த 2 கால்வாயிலையும் தண்ணி அதிகமாக போனது. அதனால் அவங்க கூட்டு வர முடியலை. அப்புறம் தண்ணி வரத்துக்கு கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் முந்தானது ஈவினிங்கு ஊர்க்காரங்க அவங்கள டோலி கட்டி பெருவஞ்சி வச்சு கூட்டு வந்திருக்காங்க. அங்கே இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி தேனி காணாவிளக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே அவங்க கொடுக்குற சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு இறந்துட்டாங்க. இறந்த உடனே திரும்ப அவங்க பாடி எடுத்துட்டு திரும்ப டோலி கட்டி சென்னூர் காலனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. இப்போ அந்த 2 ஆற்றை கடந்து நீங்க பயணம் அந்த கிராமத்துக்கு போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருந்தது? அதோடைய ரிஸ்க் எப்படி சார் இருந்தது? ரிஸ்க்குங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது காட்டாற்று வெள்ளம் திடீர்னு வந்ததுனால் நம்மளை நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறணும். அதனால உடனடியாக அந்த ஆற்றின் குறுக்கே இரும்பு பாலம் கட்டுறது மிக மிக அவசியமான ஒன்று. திலகவதி, தற்பொழுது நம்மளுடைய இந்த பெரியகுளம் புதிய தலைமுறை செய்தியாளர் அருளானந்தன் கேட்கலாம். ஆனால் இப்போ நீங்க அந்த பகுதியில் நேற்று இரவு முழுவதுமே அங்கேதான் நீங்க ஸ்டே பண்ணியிருந்தீங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வில் எப்படி இருந்தது? அங்கே இருக்க மக்கள் பொதுவாக மலைவாழ் மக்கள் வெளி உலகம் தெரியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு அந்த போக்குவரத்து வசதி என்பது முற்றிலுமாக இல்லாத நிலையில அவங்க வெளியில வர்றது. இப்போ இந்த பாலம் அமைத்தால் அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும். மேலும் அவங்களுடைய வாழ்வியலும் வெளி உலகத்திற்கு வருமான சூழ்நிலை இருக்கிறது. அதனால அங்க செல்வது என்பது அது ஒரு அதிகாரி செல்லணும்னாலும் அவங்க துணை இல்லாம நம்ம அங்க செல்ல முடியாது. இப்ப நேத்து இப்போ வட்டாட்சியரோ நாங்களோ எல்லாரும் சேர்ந்து அங்க செல்லும் பொழுது அவங்க தான் எங்களை ஆத்த கடத்தி கூட்டிட்டு போகிற சூழ்நிலை இருக்கு. திரும்ப அவங்க அந்த 2 ஆறுகளையும் கடத்தி அவங்க தான் எங்களை வழி அனுப்பிச்சு விட வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதனால அவங்க இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை முறை மேம்படணும் அப்படின்னா, அவங்களுக்கான வாழ்வாதாரம் பெருகணும்னா அவங்களுக்கான வாழ்வியல் முறைக்கு இந்த போக்குவரத்து வசதி என்பது ஒரு அத்தியாவசிய ஒரு தேவையாக இருக்கிறது. இதைத்தான் அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்க போய் அவங்களுடைய வாழ்வியல் முறையில பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் கிடைச்சிடும். ஆனா போக்குவரத்து இருந்தா மட்டும்தான் கிடைக்கும்ன்றதை தான் நம்ம அங்க முழுமையா கவனிக்க முடிஞ்சது. இப்போ இந்த அடர்ந்த வனப்பகுதியில் இந்த ஒரு கிராமம் மட்டும் தான் இந்த மாதிரி பாதிப்புல இருக்காது, இது மாதிரி பல்வேறு கிராமங்கள் இருக்குதா? மித்த கிராமத்துடைய மக்களுடைய வாழ்வில் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம போனது சின்னூர் காலனி. இது வெள்ளகவி ஊராட்சிக்கு உட்பட்டது. இந்த வெள்ளகவி ஊராட்சி என்பது பொதுவா மலை கிராமத்துல தான் இருக்கு. தனித்தனியா ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு மலையில இருக்கு.
அதனால வந்து இந்த கிராமம் வெள்ளகவிக்கின்றது பொதுவான ஒரு விஷயம்தான். எல்லா பகுதியிலும் இதே சூழ்நிலை தான் இருக்கு. திலகவதி, இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த ஆற்றை வந்து எளிதாக கடந்து செல்வதற்கு இரும்பு பாலம் அமைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட நிர்வாக சார்பாக தற்போது உத்தரவு அளித்திருக்கிறார்கள். ஒரு அவசரம் அல்லது ஆபத்து என்றால், ஒருவேளை காட்டாற்று வெள்ளம் புரண்டு கொண்டிருந்தால் அங்கு எப்படி செல்வார்கள், வெளியில் செல்வார்கள் மக்கள் என்று நினைக்கும் போதே வேதனையாக இருக்கிறது. கூடிய விரைவில் அவர்களுக்கான தீர்வு எட்டப்படும், இரும்பு பாலம் அமைத்து தரப்படும் என்று நாம் நம்பலாம். உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி பிரசன்னா.